பயிற்சி 5.2ல் கொஸ்டின் நம்பர் 5ல் 4வது சப்டிவிஷன் y²/16 - x²/9 இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே பாருங்கள் மைனஸ்னு வந்துட்டாலே அதிபரவளையம் தெரிஞ்சிருச்சு. இது எக்ஸ் அச்சுக்கிணையா ஒய் அச்சுக்கிணையான்னு எப்படி தெரியுது? ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? y². அப்போது ஒய் அச்சுக்கு இணையான அதிபரவளையம். இதோட ஜென்ரல் ஃபார்முலா எழுதிடலாம். y²/a² - x²/b² இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் a² b²லாம் மாறாது. இந்த எக்ஸ் ஒய் வச்சு தான் நம்ம எந்த அச்சியான அதிபரவளையம் கண்டுபிடிப்போம். இதே நீள்வட்டமாக இருந்தால் a² யார் கீழே வராங்களோ அதை வச்சு கண்டுபிடிப்போம். எக்ஸ் அச்சுக்கிணையா ஒய் அச்சுக்கிணையான்னு. ஓகே ஆஸ் யூஷுவல் a² b² எடுத்து எழுதுங்க. ab ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. c² ஃபார்முலா எழுதுறீங்க. இதோட மதிப்பை பிரதியிட்டோம்னா 25ன்னு வரும். அப்போ c இஸ் ஈக்குவல் டு 5. c என்றாலும் ஒன்று தான், ஏனாலும் ஒன்று தான். a இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ e இஸ் ஈக்குவல் டு 5/aன்னு வரும். e இஸ் ஈக்குவல் டு 5/a மதிப்பு 4. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? a/e கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு a மதிப்பு 4, e வந்து 5/4. இது மேலே போச்சுன்னா 16/5. ஓகே, இப்போ ஃபார்முலாக்கு போகலாம். மையம், இது வந்து ஒய் அச்சுக்கிணை. மையத்துக்கு வந்து சேஞ்ச் இல்லை. 0,0 0,0 குவியங்கள் 0, ± a 0, aயோட மதிப்பு எடுத்து பிரதியிடுறீங்க. அடுத்தது முனைகள் 0, ± a இஸ் ஈக்குவல் டு 0, ± a வந்து 4 இல்லையா? அது வந்து போட்டிருக்கோம். அடுத்து இயக்குவரைகள் ஒய் அச்சுக்கிணைனால y இஸ் ஈக்குவல் டு எழுதுறோம். y இஸ் ஈக்குவல் டு ± a/e, y இஸ் ஈக்குவல் டு ± a/e 16/5 போட்டாச்சு. அவ்வளோதான். ஸோ கரெக்டாக இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கணக்கு ஈஸியாக போட்டுடலாம்.